அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது, அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், அவருக்கு ஒரு ஏக்கம், அவர் இன்ஜினியர் படிக்க முடியவில்லையே. எனக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருந்ததே கிடையாது. நான் அதற்கான முயற்சியே எடுக்கவே இல்லை. நாங்க படிக்கும் போதெல்லாம் எம்பிபிஎஸ் அந்த பக்கமே தலை வச்சு படிக்கக்கூடாது. அண்ணன் தயாநிதி மாறன்லாம் இருக்கிறாங்க. நாங்களாம் எம்பிபிஎஸ் இன்ஜினியர் பக்கமே போக மாட்டோம். நேரா பிகாம் முடிச்சுட்டு அப்படியே பிசினஸ் பார்க்க போயிடுறது. அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார், அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்காது என்று. அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஏன் சொல்கின்றேன், அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் எனக்கு மூத்தவர் தான். எனக்கு எல்லாருமே சமம் தான். எல்லாரும் இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறதுலே மிகவும் சின்னவன் நான் தான். இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் அணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நினைவு பரிசாக பசுமாடு போன்று ஒரு பொம்மையை கொடுத்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்துக்கு அடையாளம் என்று சொன்னார்கள். உண்மையான பசுமாடை கொடுத்திருந்தாவது கொஞ்சம் உபயோகமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞரணி அறிவிச்சு கிட்டத்தட்ட 17,000 மாணவர்கள் இளைஞரணி சார்பாக நடந்த பேச்சு போட்டியிலும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இன்னொரு வேண்டுகோள், வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். நேற்று ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது. நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க. தொலைக்காட்சிகள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. ஓல்டு ஸ்கோல்டு தான். ஒரு வேண்டுகோள், இளைஞரின் சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்க ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம். இனிமே வருடா வருடம் இந்த பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று. அதேபோல் பொறியாளர் அணியும் வருடா வருடம் இதை நடத்த வேண்டும். வருடா வருடம் இதே பரிசு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும். பொறியாளர் அணிக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சிலர் நினைக்கலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், இனமான பேராசிரியர், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள், லாங்குவேஜ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம்.